ஏங்க இத்தனால இந்த ஃப்ரூட்ட நீங்க இப்படி தான் சாப்பிட்டீங்களா? போச்சு போங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ சம்மர் காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. இந்நேரம் நம்ம வீட்ல எத்தன ஏசிய வாங்கி மாட்டலாம்? சம்மர் வெக்கேஷனுக்கு ஏற்காடு போலாமா? ஊட்டி போலாமா? அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் உங்க உடம்ப பத்தியும் யோசிங்க. இந்த சம்மர் சீசன்ல எந்த மாரி ஃபுட் சாப்பிட்டா நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு நல்லா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிங்க டாக்டர்ஸுங்க சொல்றாங்க. இப்படி நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி பழம் தாங்க. இந்த தர்பூசணி பழம் தான் நம்ம என்ன நினச்சுன்னு இருக்கோம், இதில வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த சம்மர் டைம்ல வந்து இது அதிகமா கிடைக்கும். அப்படி நம்ம யோசிச்சுன்னு இருக்கோம். ஆனா இந்த தர்பூசணி பழத்தில நமக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்குங்க. இந்த தர்பூசணி பழத்தோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, தென் ஆப்பிரிக்கா பகுதி தான். இது அங்க தான் ஃபர்ஸ்ட்டே விளைஞ்சதே. அதுக்கப்புறம் காலப்போக்குல பல நாடுகளுக்கு இது பரவிச்சு. இன்னைக்கு இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற பல நாடுகள்ல இது அதிகமா உற்பத்தி செய்றாங்க. இந்த தர்பூசணி பழத்துல பல நியூட்ரிஷன் இதுல இருக்கு. மேக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், லைகோபின், ஆன்டி ஆக்சிடென்ட்னு பல நியூட்ரிஷன்ல இது மறைச்சு வச்சிருக்குங்க. இந்த தர்பூசணி பழம் நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்தை மட்டும் அதிகமா தராம நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த காலத்து பசங்கள்லாம் அதை இந்த கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு நிற்பாங்க. என்னன்னு கேட்டா விட்டமின் ஏ குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த தர்பூசணி பழத்தை இந்த சம்மர் சீசன்ல சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த அழகான பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தன்னோட ஃபேஸுக்கு வந்து அந்த கிரீம் இந்த கிரீம் வாங்கி பூசுவாங்க. அதுக்கெல்லாம் பதிலா இந்த தர்பூசணி பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதை தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்கின் செம்ம பளபளப்பா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த வேர்ல்ட்ல எத்தனையோ டிசீஸ் இருக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில டிசீஸ்க்கு மருந்து கண்டே பிடிக்கல. அதுல ஒண்ணு தான் இந்த கேன்சர். ஆனா இந்த கேன்சர் வராம பார்த்துக்க ஒரு மருந்து இருக்கு. அதுதான் இந்த தர்பூசணி பழங்க. இதுல லைகோபின், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கனால நம்ம பாடியில கேன்சர் டிசீஸ அதிகமா வளர விடாம இது பார்த்துக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து சில ஃப்ரூட்ஸ சாப்பிட்டாலே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ சாப்பிட்டா பாடியில வந்து வெயிட் விழுந்துரும் அப்படின்னு. ஆனா அந்த ஃப்ரூட்டை நீங்க தைரியமா சாப்பிடலாங்க. ஏன்னா இதுல கலோரி கண்டென்ட் ரொம்ப 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 கம்மி. இதை நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வெயிட் ப்ராப்ளம் வரவே வராது. ஆனா ஒண்ணுங்க, இந்த தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிடுறதுல சில மிஸ்டேக்ஸும் நம்ம பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸா குடிச்சா நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் ஜூஸா தான் குடிக்கிறாங்களே. ஆனா ஜூஸை விட இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடிக்கு செம்ம பெனிஃபிட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த தர்பூசணி பழத்துல விதைகள் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இது என்ன குப்பை தானே அப்படின்னு சொல்லி துப்பிடுவோம். ஆனா அதுல எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த காலத்து மென்ஸுக்கு வந்து இது செம்ம பெனிஃபிட்டான ஒரு பொருளுங்க. எப்படின்னா இதுல வந்து ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து நிறையவே இருக்கு. அதனால இந்த விதை, அப்புறம் வந்து அந்த தர்பூசணி பழத்தை அந்த வெள்ளை லேயரு இதெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம பாடிக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸை இந்த தர்பூசணி பழம் தாங்கிட்ட மறைச்சு வச்சிருக்குங்க. அதனால நம்ம இந்த சம்மர் சீசன்ல அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலா தினமும் இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் இந்த தர்பூசணி பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி ஹீட் ஆகாம செம்ம ஹெல்த்தியா இருக்குங்க. அதனால உங்க பசங்களுக்கும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இந்த தர்பூசணி பழத்தை வாங்கி கொடுங்க. அவங்க செம்மையா சாப்பிடுவாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் தர்பூசணி பழத்தை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ஃபோவோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.